இப்போ இந்த சேல்லாம் போச்சு. நெறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்குலாம் பயங்கரமா ரேட் கட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஃபோன்ஸுக்கு தான் கட் ஆச்சு. அப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது, இல்லன்னா நெறைய ஆர்டிகல்ஸ்ல பார்க்கும்போதெல்லாம், நான் இனிமே சாம்சங் ஃப்ளாக்ஷிப் எப்படி நம்பி வாங்குறது? நான் வாங்கும்போது ஒரு ரேட் இருந்துச்சு. ஆனா 1 1/2 வருஷத்துலயே ஒரு 50,000 கிட்ட கட் ஆவுதே! அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாட் இருக்கிறதுங்கிறது ஒரு சைடு தாங்க. அத குத்தம்னு சொல்ல முடியாது. நியாயம்னு சொல்ல முடியுமாங்கிறது கூட தெரியலன்னு அப்படின்னு வச்சுக்கலாமே. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 1,30,000 குடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, டே 1 நீங்க ப்ரீ புக் பண்ணி வாங்குறீங்க. உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான அந்த பெர்க்ஸ் என்னலாம் இருக்கோ, என்னலாம் ஆஃபர்ஸ் இருக்கோ, எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஆப்வியஸா நீங்க இப்போ ஒரு S25 அல்ட்ரா ஃபார் எக்ஸாம்பிளுக்கே எடுத்துப்போமே, 130க்கு லான்ச் ஆச்சு. அந்த நேரத்தில நீங்க ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 256 பதிலா 512 கிடைச்சிருக்கும். இப்போ 85க்கு வாங்குற எல்லாருக்குமே 256 தான் கிடைக்கும். அவங்க 1,00,000 போட்டா தான் 512 வாங்க முடியும். அது தவிர 1 1/2 வருஷம் கழிச்சு தான் யூஸ் பண்றாங்க. இதில இருக்கிற நல்ல பார்ட்ட மட்டும் நம்ம எடுத்துக்கலாமேங்கிறது தான். அதுக்காக நான் 1,30,000 குடுத்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ 85னா கிட்டத்தட்ட ஒரு 45, 50,000 அப்படியே கம்மியாவுதே. இதே ஆப்பிள்லாம் ஒரு மாரி கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. எல்லாமே நியாயம் தாங்க. அதாவது நம்ப ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு வாங்குறோம் அப்படின்னா, வாங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அத கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஃபோன் வாங்கியிருந்தாலுமே இப்போ நீங்க வந்து ஆப்பிள்ல லேட்டஸ்ட் ஐஃபோன் வாங்கினாலும், நெக்ஸ்ட் ஜென் இப்போ செப்டம்பர்ல லான்ச் ஆகும்போது, ஐயோ! இது வாங்கியிருக்கலாமோங்கிற தாட் வரதான் செய்யும். பட் அந்நேரத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க வாங்கி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அது 1 வருஷம், 1 1/2 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. அதெல்லாம் தாண்டி நெறைய பேருக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும். மல்டிமீடியா நெறையா கன்சியூம் பண்ணணும். அந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும்லாம் ஆசை இருக்கும். ஆனா, அவ்ளோ ரேட் 1,00,000ங்கிறதே பெரிய மார்க்குங்க. அத தாண்டி ஒரு ஃபோன வாங்குறதுங்கிறது நெறைய பேர் கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் அந்த ஒரு ஒரு டிஸ்கவுண்ட்ட என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு நல்ல விதத்துல யோசிச்சீங்க அப்படின்னா, பெட்டரா இருக்குங்கிறது என் தாட்.